வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டே நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறீர், எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னராய் இருப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, இதோ உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இங்கே ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம், சபையாய் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமை படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதி ஆராதனை நடத்துகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இசைக்கருகளை வாசிக்கிறவருடைய தாசர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பாடும்பொழுது தேவனுடைய வல்லமை ஆண்டவரே மகிமையாய் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாயிருந்து தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சுகத்தை உண்டு பண்ணட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விடுதலையை கொண்டு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றியை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களை உம்முடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்மை அவருடைய உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வார். ஒன்றுமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய கிருபை மாத்திரம் போதும். ஆமென். நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வர, நமக்கு வெற்றியை கொண்டு வர, சுகத்தை கொண்டு வர, ஆரோக்கியத்தை கொண்டு வர, பொருளாதார தேவைகளை கொண்டு வர, ஆசீர்வாதத்தை கொண்டு வர அவருடைய கிருபை மாத்திரம் போதும். நம்முடைய வாழ்க்கை வனாந்திரம் போல காணப்பட்டாலும் அதை வற்றாத நீரூற்றை போல மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒருவேளை எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையிலே நாம் இருந்தாலும் அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை அணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. அவருடைய மார்போடு சேர்த்து நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் அவர். நம் தலையை நிமிரச் செய்கிற தேவன் அவர். ஆகவே அவரை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் துதித்து கொண்டே இருந்தாலும் போதாது. நாம் அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். நாம் இந்த பாடலை பாடி தேவாதி தேவனே கருத்தாய் துதித்து மகிழ்வோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே என்ற பாடல். அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர்.
என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காணச் செய்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நம்மை, வெறும் மண்ணான நம்மை எடுத்து அவர் அற்புதமான பாத்திரமாக வணைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். ஆமென். எவ்வளவு பெரியவர் என்று சொன்னால், நம்முடைய தேவைகளை காட்டிலும், நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ளாய் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த கானா ஊரிலே நடந்த திருமணத்திலே வெறுமையான அவர்களின் வாழ்வை மகிழ்ச்சியினால் நிறைவாக்கின தேவன். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையிலே அவரை அவமானப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், வெட்கப்படுத்தினார்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லாத அற்பமான பாத்திரமாகிய நமக்காக அவை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு பலியாகி நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நமக்கு எதிராக வருகிற பிசாசை மேற்கொள்வதற்கு நமக்கு தேவையான பலனை அவர் தருகிறார். தலை குனிந்த இடங்களில் எல்லாம் நம் தலையை நிமிரச் செய்கிற தேவன் அவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே எத்தனை கோணல்கள் இருந்தாலும் அதை நேராக மாற்றுகிறவர், பள்ளமான வாழ்க்கையை மேடாக்குகிறவர், மூடப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் திறக்க அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். அவரை நாம் முழு மனதோடு நன்றி சொல்லி ஆராதிப்போம். தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே.
திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கினீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாள் எல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாள் எல்லாம். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய இரட்சகரே, நம்மை மீட்டெடுத்தவரே, தம்முடைய கிருபையினாலே இந்நாள் வரை நம்மை வழிநடத்தி வருகிறவரே நாம் ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர், அவர் மகத்துவர். ஆகவே அவரை நாம் நம்முடைய முழு மனதோடு கூட ஆராதனை செய்ய வேண்டும். ஒருவரும் சேராத ஒளிதனிலே வாசம் செய்கிற தேவன் அவர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் ஆவியாயிருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பே. எல்லோலான் நீ
ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். ஏலோலா நீரே உமக்கு ஆரம்பமில்லையே. ஏலோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் உள்ளவரை நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். யெகோவா என்னும் நாமமுடையவரை நாம் ஆராதிக்க வேண்டும். திரியேக தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். எங்கும் நிறைந்தவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அபிஷேகநாதரை, அதிசயம் செய்பவரை, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் சுமந்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஆராதனை செய்வோம். Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. முழு உள்ளத்தோடு
மனதோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன், ஜீவன் உள்ளவரை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே. யெகோவா நீரே ஆராதிப்பேன் நான், திரியேக தேவனை ஆராதிப்பேன், யெகோவா நீரே ஆராதிப்பேன் நான், திரியேக தேவனை ஆராதிப்பேன், பரிசுத்தரை என்றும் ஆராதிப்பேன் நான், எங்கும் நிறைந்தவரை ஆராதிப்பேன், பரிசுத்தரை என்றும் ஆராதிப்பேன் நான், எங்கும் நிறைந்தவரை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே. அபிஷேக நாயகரை ஆராதிப்பேன் நான், அதிசயம் செய்பவரை ஆராதிப்பேன், அபிஷேக நாயகரை ஆராதிப்பேன் நான், அதிசயம் செய்பவரை ஆராதிப்பேன், என் பாவம் சுமந்தவரை ஆராதிப்பேன் நான், ரட்சிப்பு தந்தவரை ஆராதிப்பேன், என் பாவம் சுமந்தவரை ஆராதிப்பேன் நான், ரட்சிப்பு தந்தவரை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன், ஜீவன் உள்ளவரை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை
ஆராதிப்பேன் இயேசுவே. வல்லமையுள்ளவரை ஆராதிப்பேன் நான், கண்ணீரை துடைப்பவரை ஆராதிப்பேன். வல்லமையுள்ளவரை ஆராதிப்பேன் நான், கண்ணீரை துடைப்பவரை ஆராதிப்பேன். என் ஜெபம் கேட்பவரை ஆராதிப்பேன் நான், என்னோடு இருப்பவரை ஆராதிப்பேன். என் ஜெபம் கேட்பவரை ஆராதிப்பேன் நான், என்னோடு இருப்பவரை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஜீவனுள்ளவரை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஜீவனுள்ளவரை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என்றும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் வாக்கியத்தை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்கள் முழு உள்ளத்தோடு, எங்கள் முழு மனதோடு, எங்கள் முழு பலத்தோடு ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் உள்ளவரை நாங்கள் உண்மையே ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் செய்கிற எங்கள் அன்பின் தேவனே,
அப்பா உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காய் ஆண்டவரே ரத்தத்தை சிந்தினீரே, எங்களுக்காய் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றில் இருந்தோம் அப்பா நீர் எங்களை மீட்டெடுத்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய வியாதிகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணினீரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா எங்களுடைய நன்றிகளை உமக்கு செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலே ஆண்டவரே நீர் எங்களை கைதூக்கி எடுத்தீரே. அப்பா எங்கள் தலையை நிமிர பண்ணினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். தலை குனிந்த இடத்திலெல்லாம் நீர் எங்களை காத்து வந்தீரே. உம்முடைய கிருபை எங்களை காத்ததே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் ஆண்டவரே எவ்வளவு பெரிதா இருந்தாலும், எங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், அவை எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவராயிருக்கிறீர். எங்களுக்குள்ளா இருக்கிற நீர் பெரியவராயிருக்கிறீர் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தாவே எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை நிறைந்த கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அப்பா நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டும்படியா இந்த காலை வேளையிலே எங்கள் யாவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்களை, தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் தேவரின் நீர் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிறைத்தீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வார்த்தையை பேச போகிறதான வேளையிலே வார்த்தையை பேசுகிறதான தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா துதிகான மகிமையாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக விதைக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டு விதைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை நாம் நன்கு அறிந்து கொண்டு இதை நாம் திருச்சபையில் செயல்படுத்துகிறவர்களாய் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். வேதம் இது என்ன சொல்லுகிறது அப்படின்றால், நம்முடைய நலனுக்காக கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். பண விஷயத்தில் நம்மை பெருக வைக்க வேண்டும் என்று தேவன் ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆண்டவர் இதை திருச்சபையில் வைத்திருக்கிறார். இது முதலாவது நாம் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மூன்றாவது விசுவாசிக்கணும். நாலாவது செயல்படுத்தணும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுத்து செயல்படுத்தணும். பாருங்க, தேவன் ஆபிரகாமை அழைக்கிறாரு. எதற்கு அழைக்கிறார் என்றால், அவனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாகவே வைக்க வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் அப்படிப்பட்டவராக தான் இப்பொழுது வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எதற்காக தேவன் வைத்திருக்கிறார் என்றால், ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் நம்மை அழைக்கிறார். அதற்கு தான் தேவன் உண்டாக்கினார்.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நம்மை பற்றி வேதம் சொல்லுகிறது. எதற்காக தேவன் உண்டாக்கினார் என்பதை, நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் பாருங்க. ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறேன். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்கள் சிருஷ்டித்தார். எதற்கு சிருஷ்டித்தார் என்பதை அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. 28ஆம் வசனம், கர்த்தருடைய நோக்கம் திட்டம் உங்களை குறித்து என்னை குறித்து இந்த பூமியில என்னவா இருக்கிறது என்றால், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல்ல ஆதாமையும் ஏவாளையும் தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் என்னையும் அப்படிப்பட்டவர்களாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். எதற்காக? ஆசீர்வாதமா இருக்கும்படி. இந்த ஆசீர்வாதம் பாருங்க, ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதம் என்ன ஆகுது என்றால் ஏற்கு மார்க்காகுது, எதிர்மறையாகிறது. அதாவது சாபத்தை கொண்டு வருது. ஆதாம் பாருங்க, பாவம் செஞ்ச பிறகு பாவம் சாபத்தை கொண்டு வந்தது. சாபம் எல்லா விதத்திலும் மனிதனை வீழ்ச்சிக்குள்ளாக நடத்தினது. அவன் எதிலையுமே பூரணமா இல்லை. வியாதி வந்துருச்சு, அக்கிரமம் வந்துருச்சு, குறைவு வந்துருச்சு, தாழ்ச்சி வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு, கண்ணீர், எல்லாம் இந்த சாபத்தின் மூலியமாக வந்தது பாருங்க. ஆனா தேவன் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. என்னன்னா, மனுஷனை குறித்து என்ன திட்டம்னா, அவனை ஆசீர்வதிக்கணும். இந்த ஆசீர்வாதத்தின் தேவன் யார் என்பதை இந்த பூமிக்கு காண்பிக்க வேண்டும். ஆகவேதான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, அப்புறம் பரலோகம் போய் சேருவது, அது இல்லை. ஆனால் பரலோகம் போய் சேருவது அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பூமிக்குரிய ரீதியில் நம்ம வாழும்படி தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால், நம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ரத்தத்தை சிந்தும்படி, நம்முடைய பாவத்தை சுமக்கும்படி, நம்முடைய அக்கிரமத்தை சுமக்கும்படி ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எதற்காக? இந்த பூமியில ஆசீர்வாதத்தின் தேவன் யார் என்பதை நம் மூலியமாக தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஆகவேதான் அந்த நோக்கத்தை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை பாருங்க. ஆதாம் விழுந்துட்டான். ஆதாமுக்கு அப்புறம் நோவாவை அழைக்கிறார். ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கிறார். நோவாவை அழைத்து அவர்களையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். இந்த விழுந்து போன உலகில் ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதர்கள் மூலியமாக தேவன் காண்பித்து கொண்டே இருந்தார். அடுத்து பாருங்க, ஆபிரகாம் அழைக்கிறார். விழுந்து போன உலகம், சாபம் இருக்கு, பாவம் இருக்கு. ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் அழைக்கிறார். முதல்ல ஆபிரகாம தேவன் அழைக்கிறார் பாருங்க. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் என்னன்னே தெரியாது. அந்த பின்னணியிலிருந்து ஆபிரகாம் வரல. இவர் எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வருகிறார் என்றால், சிலை செய்து விற்பவர்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியில் வருகிறார். அதாவது விக்கிரகங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வணங்கப்பட்டது பாருங்க. அந்த விக்கிரகங்களை செய்த குடும்ப பின்னணியிலிருந்து ஆபிரகாம் வருகிறார்.
ஆனால் அந்த ஒரு மனுஷனை தேவன் அழைக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் தேவன் வாழ வேண்டும் என்று அழைக்கிறார் என்றால் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த இடத்துல பாருங்க எத்தனை ஆசீர்வாதம் வருகிறது. நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து ஒன்று, உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 2 தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா ஆசீர்வாதம் 4 முறை வருது. ஏன்னா தேவன் அதை விரும்புகிறார். அதை நம்முடைய விருப்பமாக மாற்ற வேண்டும் என்று தேவன் அதை விரும்புகிறார். என்னென்ன பிரச்சனைனா நம்முடைய விருப்பமாக நாம் மாற்றிக்கொள்ள நம்ம இல்லை பாருங்க. ஏன்னா நம்முடைய சிந்தனையில் ஒரு வீழ்ச்சி உண்டாயிருக்கிறது. பாவத்தின் மூலியமாக நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவி கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறது. நம்முடைய எண்ணங்களையும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒவ்வொருத்தரையும் தேவன் அழைக்கிறாரு. அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு வருகிறது. இது பாருங்க, இது சுவிசேஷமாக முன்னறிவிக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு. சுவிசேஷத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்பதை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கீழே என்ன பண்ணுதுன்னா ஒரு சட்டமாக மாற்றப்பட்டது காணிக்கையும் தசம பாகத்தையும். ஏன்னா தேவன் ஒரு ஒழுங்கும் கிரமமாய் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வாழ்ந்த கட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வராங்க. சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு வந்திடக்கூடாது என்பதை தான் தேவன் அதை ஒரு சட்டமாக மாற்றுகிறார். அதை நீ கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று தேவன் விரும்பல. அதை ஒழுங்காய் அவர்கள் செய்ய வேண்டும். ஆசீர்வாதத்தின் தேவன் யார் என்பதை அவர்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு வரமுறையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் வரத்துக்கு முன்பாகவே பல 100 ஆண்டுகள் ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். எப்படி? சுவிசேஷத்தின் மூலியமாக, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனை விசுவாசித்தன் மூலியமாக. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அது என்னன்னா ஆசீர்வாதம். வேதம் சொல்லுவது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு அதை வேதனை கூட்டார். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பணத்தை அல்ல. பாருங்க, பணம் முக்கியம். ஆனா அங்கிருந்து தேவன் மேல இருந்து பணத்தையோ மற்ற பொருட்களையோ போடல. என்ன வர்ஷிக்க பண்ணுகிறார் என்றால் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார். இதை ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்து கொண்டே வந்தார் பாருங்க. அதற்காக தான் பலி முறைமைகள் எல்லாம் கொடுத்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்பதை அவர் வலியுறுத்துகிறார், அதை காண்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆசீர்வாதமாகவே வாழும்படி. அப்போ நம்ம இந்த காணிக்கையும் தசம பாகத்தையும் நம்ம கொடுக்கும் பொழுது எதை வெளிப்படுத்துகிறோம்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான தேவனை நோக்கி பார்க்கிறோம். அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்காரனர். அவர்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவருக்கு நேராக நம்முடைய கரத்தை உயர்த்தும் பொழுது நம்முடைய கரம் வெறுமையாய் திரும்பி வரல. ஏனென்றால் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் பஞ்சம் வருகிறது. அவர் எகிப்து தேசத்துக்கு போறாரு பஞ்சத்தின் மத்தியில். ஆனால் ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது என்றால் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்டுமான ஆஸ்திகளே உடைய சீமானா இருந்தான். பாருங்க, ஆசீர்வாதம் எப்படிப்பட்டவனாகிய ஆபிரகாமை மாற்றினது பாருங்க. பஞ்சத்தின் மத்தியில் ஆசீர்வாதம் இருந்தா நம்ம பிழைக்க முடியும், நம்முடைய வாழ்க்கை பெருக முடியும் என்பதை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஆகவேதான் அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வந்தது நான் நினைக்கிறேன். ஆபிரகாம் ஆசீர்வாதம் இருக்கு, மற்ற ஜாதி ஜனங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொண்டு வரும். இன்னைக்கும் நம்ம மீது ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே நம்ம ஒருபோதும் நம்ம குறைபட்டு போவதே இல்லை. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகவே கிறிஸ்து நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். நம்ம ஒருபோதும் குறைபடவே முடியாதுங்க. உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. பாருங்க, வாழ்க்கை என்பது நன்றாய் வாழும்படி தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அதுதான் ஒரு உண்மை.
பண விஷயத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவது உபவாசிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் விசுவாசத்தின் செயல்பாடு உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். இந்த காணிக்கை தசம பாகம் எதை காண்பிக்கிறது என்றால் விசுவாசத்தினுடைய செயல்பாடு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கும் பொழுது மேஜிக் பண்ணல, ஒரு காரியத்தை பண்ணுகிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து பாருங்க. ஆசீர்வாதம் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெருக்கம் காணப்படுகிறது, ஒரு நிறைவு காணப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்ற நாள் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் மூலியமாக நாம் முன்னேறி செல்ல முடியும், சுதந்திரிக்க முடியும், நம்ம நிலங்களை வாங்க முடியும், சொந்த வீடுகளை கட்ட முடியும். ஏனென்றால் ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட வேலை செய்து வருகிறது. நம் ஆண்டு கொள்ளும்படி இதை நம்ம தேவனுக்குள்ளாக நடத்துகிறது. ஆகவே நம்ம தைரியமாக நம்ம அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி நம்ம முன்னேறுவோம். சமாதானமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும், ஒரு குறைவும் இருக்காது. ஆகவே கரங்களில் காணிக்கும் தசமபம் எடுத்துக்கொள்வோம், நம்ம அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தது. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் குறைவு என்பதே இருக்காது. தொடர்ந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை பூரணமாய் நிரம்பியிருக்கும். நன்மையும் கிருபையும் ஜீவனும் என்னை பின்தொடரும், பணமும் என்னை பின்தொடரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் என்னுடைய காணிக்கையினால உம்மை கனம் பண்ணுகிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 20. சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம் அனைவரும் உட்கார்வோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமைகளிலே காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமைகளிலே மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் நீங்கள் வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.